பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை இந்த பைபிள் மெடிடேஷனுக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்னாகமம் 32ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். அந்த என்னாகமம் 32ஆம் அதிகாரத்தில் காத்து புத்திரரும் அதே மாதிரி ரூபன் புத்திரரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பெருசாக திரளாக பெருகிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆடுகள்லாம் மேய்ச்சதுனால ஆடு மாடுகளுக்கு தகுந்த பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாசேர் தேசம், கிளையாத் தேசம். சண்டை போட்டு அதை ஜெயிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம யுத்தத்தை பார்த்தோம், அப்படி தானே? அதனால அந்த யாசேர் கிளையாத் தேசத்தை எங்களுக்கு தாங்க, நாங்கள் அதில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி யார் கேட்குறா? மோசேயா கிட்ட போய் இந்த காத்து புத்திரரும் ரூபன் புத்திரரும் கேட்குறாங்க. உடனே மோசேயா என்ன சொல்கிறாருன்னா, பழைய இன்சிடென்ட் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறாரு. நீங்களும் அவர் கோவப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் உங்கள் முற்பிதாக்கள் போல் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன அப்படின்னா, இதில் அவங்க கேட்டது தப்பு கிடையாது. ஒருவேளை இவங்க இந்த இடத்த சுந்தரிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னா, இன்னும் காணான டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அப்போ மற்ற ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், யோசுவாவும் காலேபும் தவிர்த்து மற்ற எல்லாருமே இந்த காணான குறித்து தப்பாக மற்றவங்க மனசை என்ன பண்ணுவாங்க? மனமடிவாக்குவாங்க. அதனால ஆண்டவர் அப்போவே கோவப்படுவார். அவங்க அந்த ஜனங்கள் யாரெல்லாம் அப்படி பேசினாங்களோ அந்த யாருமே என்ன பண்ணல, காணாக்குள்ளே பிரவேசிக்கல, நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் சுத்த வைப்பார். அப்போ ஏற்கனவே நடந்த அந்த இன்சிடெண்ட்ல என்னன்னா, யோசுவாவும் காலேபையும் தவிர்த்து மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கானானை குறித்து தப்பாக என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அந்த ஜனங்களை நம்மளால அவங்களுக்கு ஜெயிக்க முடியாது, அவங்க ரொம்ப கஷ்டமானவங்க, அந்த மாதிரியாக என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அப்போ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அப்போ அவங்க மோசையே அவங்க இந்த காத்து புத்திரர்கிட்டையும் ரூபன் புத்திரர்கிட்ட என்ன சொல்வாருன்னா, நீங்களும் இந்த மாதிரி செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை, நாங்கள் கண்டிப்பாக இவங்களோட சேர்ந்து யுத்தம் பண்ணி கானான் தேச சுதந்திரத்துக்குள்ளுவோம். ஆனால் எங்களுக்கு ஆடுகளும் மாடுகளும் இருக்கிறனால நாங்கள் இந்த இடத்த கேட்குறோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வேறு சுதந்திரம் நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் எங்களுக்கே சுதந்திரமாக எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து என்னென்னா, அவர் நாமளும் கூட அநேகருக்கு தெய்வ சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு மனமடிவாக்குறவர்களாக நம்ம இருக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள்னால், கர்த்தர் ரொம்ப நம்மளால் நடக்காத நம்மளால் முடியாத, நம்ம எபிலிட்டிக்கு மிஞ்சின காரியங்கள் நம்மளோட பேசுவார். ஆனால் நாம் அநேகரை இப்போ நம்ம ஒருத்தங்கக்கிட்ட அப்படி பேசுகிறாருன்னா, நம்ம அவங்கள அந்த பெல் வச்சு போக பண்ணுறதோ, அவங்க தெய்வ சித்தத்தை இது எப்படி சாத்தியம், உனக்கெலாம் முடியுமா அப்படின்ற மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுறது என்னதான்? நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறீங்கன்னு அர்த்தமா? எனக்கு இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு புரிஞ்சுது, ஐயோ இது எவ்வளோ பெரிய ஒரு பாவம். அது நிமித்தமே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்திரத்தில் இருப்பாங்க. இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம் யாரையும் அதாவது தேவ சித்தத்தை ஒரு பெரிய சித்தம் கொடுப்பாரு, ஆனால் இது ஒன்றால் முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. கர்த்தரோட சிந்தனையை விட ரொம்ப பெருசாக இருக்கலாம். நாம் அந்த மாதிரி சிந்திச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட திட்டம் கொடுக்கும்போது கூட நீங்களே இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடாது. மொதல் விஷயம், மற்றவங்களையும் நாம் என்ன பண்ணக்கூடாதான்? டிஸ்கரேஜ் பண்ணி அந்த தெய்வ சித்தம் அது முடியாது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல் நம்ம செய்யாதபடிக்கு யோசுவா காலேபு போல் கர்த்தருடைய கண்ணோட்டத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? அதை பார்க்கணும். இது என்னால் முடியாது, கர்த்தரே ஒருவேளை அகலகாலம் எடுத்து வை, நான் இதை செய்ய போகிறேன், நான் அற்புதத்தை நடப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சாரிபாத் இதுவை பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் உங்கள் பையனை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோதான் அப்போ மாவும் எண்ணெயும் இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் கூட எளியா என்ன கேட்டார்? எனக்கு முதல்ல சுத்து கொண்டு வா. இது ஒரு பெரிய விஷயம். இது அவங்களால என்னையே அவர் பேசுகிறாரு, கூப்பிட்ட மாதிரி பேசுகிறாரு, அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஆனால் பாயிண்ட் என்னென்னா, அவங்க செஞ்சாங்க. அந்த அகலக்கால என்ன பண்ணாங்க? எடுத்து வச்சாங்க. இப்போ நான் எல்லாத்துலேயுமே அகலக்கால எடுத்துக்கணும் அப்படி சொல்லலை, கர்த்தர் பேசுகிற பட்சத்தில். அப்போ நாம் தெய்வ சித்தம் கற்றுக்கிட்டு ஒரு பிளான் கொடுக்காருன்னா, நாம் அதை செய்ய விடாதபடி தடுக்கிறவர்களால் மனமடிவாக்குறவர்கள் நம்ம இருக்கக்கூடாது. நாம் அதை நம்புகிறவர்களால் கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி அதுக்காக ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு அதிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.